வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. வடக்கின் தையிட்டி பகுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய திஸ்ஸ விகாரை புத்தாண்டின் முதல் வாரத்தில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் தூண்டுதலால் இடிக்கப்பட போவதாக வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி தெற்கின் ஊடகங்களுக்கு கதைகளை அவிழ்த்துவிட அதற்கு தோதாக சில பக்கவாட்டு செய்திகளும் வெளிவந்திருந்தன. அவ்வாறாக வெளிவந்த பக்கவாட்டு செய்திகளில் ஒன்றாக தையிட்டி விகாரையில் புதியதொரு புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நேற்று தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தாராம தேரர் வேறு வழியின்றி வாய் திறந்து சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார். இந்த விகாரை விடயத்தில் நிலவும் தற்போதைய சர்ச்சைகளுக்கு தீர்வு எட்டப்படும் வரை அந்த வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமான பணிகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும், எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் தெற்கிலிருந்து புத்தர் சிலைகள் கொண்டுவரப்பட மாட்டாது எனவும் அவர் செய்திகளை சொன்னார். அவ்வாறாக பரப்பப்படும் செய்திகளில் உண்மை இல்லை, அவை வதந்தி எனவும் குறிப்பிட்டார். திஸ்ஸ விகாரை எனப்படும் இந்த புதிய விகாரை அமைந்துள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகள் என்ற உண்மையை நைனை விகாராதிபதியும் யாழ் நாக விகாரையின் பிக்குவும் சொல்லிய நிலையில் வேறு வழியின்றி தையிட்டி விகாரையிலும் இதற்காக தையிட்டி விகாராதிபதி ஒரு ஊடக சந்திப்பை கூட்டி நேற்று இந்த விடயங்களை சொல்லியிருந்தார். விகாரை அமைந்துள்ள காணிகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் புதிய குழு ஒன்றை அமைத்திருப்பதால் அந்த குழுவின் விசாரணை முடிவுகள் வெளிவரும் வரை புதிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இப்போது விகாரை உள்ள இடத்தில் விசேட பூசைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, பிரகராக்கள் நடத்தப்பட மாட்டாது. இவை எதற்குமே தான் அனுமதியை வழங்கவில்லை என விகாராதிபதி சொல்லியிருக்கின்றார். இந்த விடயத்தில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அரச குழு இந்த விகாரை சட்ட விரோதமாக கட்டப்பட்டது என்ற ஒரு முடிவை வழங்கினால் அந்த முடிவை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நந்தாராம தேரர் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் இந்த விடயத்தை அரசியல் நோக்கங்களுக்காக கைகளில் எடுப்பவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்த முனைவதாகவும், தனது தரப்பு சட்ட ரீதியான விசாரணை முடிவுகளுக்கு காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தையிட்டியின் திஸ்ஸ விகாரை விகாராதிபதியே இப்போது இந்த விடயத்தில் வாய் திறந்து சில விடயங்களை கூறியிருப்பதால் இந்த விகாரையில் புதிய புத்தர் சிலை நிறுவுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதான கதைகளும், இல்லையென்றால் அரசியல்வாதிகள் இந்த விகாரையை தாக்கப் போவதாக வெளியிடப்படும் வதந்திகளுக்கும் ஒரு முடிவு வரக்கூடும். குறிப்பாக இவ்வாறான கதைகளுக்காகவே தெற்கில் இனவாத சரக்குகளுடன் அட்மிரல் சரத் வீரசேகரா போன்றவர்களும் காத்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த சூத்திரதாரிகளின் நகர்வுகள் திஸ்ஸ விகாராதிபதியின் கருத்துக்களுடன் வலுவிழக்குமா, இல்லையென்றால் வேறு திசை வழியில் திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில் இலங்கையில் 2026 புத்தாண்டு நாளுக்குரிய வாழ்த்துச் செய்திகளை வெளியிட ஆட்சித் தரப்பு தயாராக நிலையில் இந்த ஆண்டின் இறுதி நாளான இன்று தலைநகர் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் ஒருவாறு 2 பெரும்பான்மை வாக்குகளால் ஒப்பேற்றப்பட்ட விடயம் அரசு தரப்புக்கு ஒரு குட்டி மகிழ்வை வழங்கக்கூடும். இந்த பாதீட்டுக்கு 58 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 56 பேர் எதிராகவும் வாக்களித்துக் கொண்டனர். 2 உறுப்பினர்கள் மதில் மேல் பூனையாக வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தனர். கடந்த வாரம் இந்த பாதீடு 3 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டமை அனுர தரப்புக்கு புதிய சவாலாக மாறியது. அனுர தரப்பை பொறுத்தவரை உள்ளூராட்சி அரங்கங்களில் அது தொடர்ச்சியான பின்னடைவுகளை சந்தித்து வரும் நிலையில் தலைநகர் கொழும்பின் மாநகர சபையிலும் அந்த தரப்பின் பாதீடு தோற்கடிக்கப்பட்டது. இதன் பின்னர் மீண்டும் இந்த பாதீட்டை இந்த வாரம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதுதான் இன்றைய பாதீட்டு அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதை தடுக்க அரசு தரப்பில் முயற்சிகள் நடப்பதாக நேற்று எதிரணியினர் ஒரு ஊடக மாநாட்டை கூட்டி குற்றஞ்சாட்டிய நிலையில்தான் இன்று இடம்பெற்ற பாதீட்டில் அரசு தரப்புக்கு ஒரு குட்டி வெற்றி வந்திருக்கின்றது. கடந்த வாரம் இந்த பாதீடு தோல்வியடைந்ததை அடுத்து கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் வரை பல்தாசர் கண்ணீர் மல்க உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய காணொலிகள் எல்லாம் வெளிப்பட்டிருந்தன. தமது பட்ஜெட் தோற்கடிக்கப்படவில்லை, மாறாக மக்கள் மனச்சாட்சியின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் புலம்பிய நிலையில் இன்று அவருக்கு இந்த 2 வாக்கு வெற்றி ஒரு மகிழ்ச்சியை வழங்கியிருக்கக்கூடும். ஆனால் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரை தொகுதிவாரி மற்றும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அதற்குரிய ஆசனங்கள் ஒதுக்கப்படுவதால்
தொடர்ந்தும் அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை தீவின் உள்ளூராட்சிகளில் பெரும்பான்மையை பெறுவது மிகவும் சவாலாகவே இருக்கும். இதற்கு ஆதாரமாகத்தான் அண்மைய நாட்களில் அவரது தரப்பு முன்வைக்கும் பாதீடுகள் அடுத்து தோற்கடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்று ஒரு ஆறுதலாக கொழும்பு மாநகர சபையின் பாதீடு ஒப்பேற்றப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பேற்றத்துக்காக அனுர தரப்பு சில கொள்கைகளை கைவிட்டதான கிசுகிசுக்கள் எல்லாம் இருக்கின்றன. இதனால் தான் இன்று 2 வாக்குகளில் ஒரு கமுக்கமான வெற்றி வந்ததான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. எதுவாறு அனுர தரப்புக்கு 2025ஆம் ஆண்டின் இறுதி நாளான இன்று கொழும்பு மாநகர சபையில் ஒரு சிறிய மகிழ்ச்சி கிட்டிக்கொள்ள, அதே சமகாலத்தில் தென்னிலங்கையில் சில தீவிரமான துப்பாக்கி சூட்டு ஒலிகள் ஒலித்திருந்தன. இவையும் இந்த ஆண்டின் முடிவை பரபரப்பாக்கியுள்ளன. அதுவும் தென்னிலங்கையின் களுத்துறை நாவட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு பாதாள உலகம் சார்ந்த சிறை கைதியை மையப்படுத்தி இந்த தீரான திரைப்பட பாணி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வைத்தியசாலைக்குள்ளேயே இடம்பெற்றது. இந்த பாதாள கைதியை சுட்டுவிட்டு ஆயுததாரிகள் தப்பிச் செல்லும் அளவுக்கு நிலைமை இருந்தது. களுத்துறை சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட கைதியை மையப்படுத்தி இன்று காலை 6 மணி அளவில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மருத்துவமனையை அல்லோலப்படுத்தியது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர்களும் தாதிமார் உட்பட்ட மருத்துவமனை பணியாளர்களும் அலறி அடித்து பாதுகாப்பு தேடி ஓடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் குறித்த ஆயுததாரி தனது தாக்குதல் இலக்கான பாதாள உலக கைதியை குறிவைத்து அவரது வயிற்று பகுதியை சுட்டுவிட்டு மறைந்து விட்டார். இதேபோல கொகுவல பகுதியில் நடத்தப்பட்ட இன்னொரு துப்பாக்கிச் சூட்டில் மாறுபாடான இலக்கு காரணமாக 16 வயது மாணவி ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். உந்துருளியில் சென்ற ஆயுததாரிகள் தாம் தேடி வந்த இலக்குக்கு பதிலாக அருகில் இருந்த இன்னொரு வீட்டை நோக்கி தாக்குதலை நடத்தியதால் அங்கு வசித்த இந்த மாணவி காயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவத்திலும் ஆயுததாரிகள் மின்னி மறைந்தனர். ஒரு காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா, கருணா பிள்ளையான் போன்ற தமிழ் முகங்கள் உட்பட்ட ராஜபக்ஷ மார்க் அரசியல்வாதிகளும் ஸ்ரீலங்கா படை மற்றும் காவல்துறையில் உள்ள மாபியா தொடர்பு ஸ்லீப்பர் செல் முகங்களும் பாதாள உலகுக்கு வழங்கிய துப்பாக்கிகள் தொடர்ந்தும் தமது நாசகார வேலையை வெளிப்படுத்திக் கொட்டுவதை இன்றைய புதிய தாக்குதல் செய்தியும் ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. இதற்கிடையே ராஜபக்சக்களின் முக்கிய அரசியல் அல்லக்கைகளில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய 5 காவல்துறை குழுக்கள் தீவிரமாக களமிறக்கப்பட்டாலும் இதுவரை ஜோஸ்டன் பெர்னாண்டோ இருக்கும் இடம் தெரியவில்லை என குறிப்பிடும் சிஐடியினர் நேற்று அவருக்கு பதிலாக அவரது மகனை கைது செய்தனர். இன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தியிருந்தனர். ஸ்ரீலங்காவின் சதோச நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகளுக்காகவே தந்தையும் மகனுக்கும் குறிவைக்கப்பட்ட நிலையில் சின்ன முதலை அகப்பட்டிருக்கின்றது. பெரிய முதலை இன்னும் தலைமறைவு வாழ்வில் இருப்பதாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் குறிப்பிட்டுக் கொள்கின்றனர். ஆனால் ஸ்ரீலங்கா சிஐடியினர் இவ்வாறாக குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நகர்ந்து கொண்டாலும் அந்த தரப்பில் உள்ள சில சீருடை முகங்களே பாதாள உலகுடன் தொடர்புபட்ட செய்திகள் தொடர்ந்தும் பரபரப்பாக வருகின்றன. அத்துடன் பாதுகாப்பு தரப்பில் உள்ள முகங்களும் கணிசமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக முகங்களாக இருப்பதாகவும் பரபரப்பு செய்திகள் வருகின்றன. பாதுகாப்பு தரப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்ட முகங்கள் மட்டுமல்ல, அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுடன் தீவிரமான தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் புதிய பரபரப்பு தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை புலனாய்வு செய்து பிடிப்பதற்கென ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்ட நிலைமையும் உருவாகியுள்ளது. அதாவது வெளியிலுள்ள போதைத் தலைகளை பிடிக்க சிஐடியினர் திணறிக்கொள்ளும் நிலையில் தமக்கு உள்ளேயே கருப்பாடுகள் மற்றும் போதை மாபியா முகங்கள் இருப்பதை அறிந்து அவர்களை பிடிக்கவும் இப்போது தனியான சிஐடி குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரை, குறிப்பாக காவல்துறையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தை பொறுத்தவரை, அந்த பணியகத்தில் பணியாற்றியபடி போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி அவர்களுக்கு தேவையான இரகசிய தகவல்களை காவல்துறையில் இருந்தே வழங்கி அதற்கு பதிலாக பணத்தை பெற்று அந்த பணத்தை சொத்துகளாக குவித்த 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது வளையம் கட்டப்பட்டுள்ளனர். குறித்த 400க்கும் மேற்பட்ட பாதாள ஸ்லீப்பர் செல் அதிகாரிகளை மையப்படுத்தி தற்போது தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் ஸ்ரீலங்காவில் போதைப்பொருள் கடத்தலை செய்யும் பல நாள் மீன்பிடி படைகளை, அதாவது மீன்பிடி ட்ரோலர்களை கண்காணிக்கும் BMS அல்லது வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் எனப்படும் கண்காணிப்பின் இரகசிய கடவு சொற்கள் போதை மாபியாவில் உள்ள 57 பேருக்கு கைமாறியதான ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் தற்போது காவல்துறை மற்றும் படைத்தரப்பில் உள்ள மாபியா தொடர்பு கருப்பாடுகள் மீது தீவிர விசாரணைகள் நடைபெறுவதாக தெரிகின்றது. கருப்பாடுகள் மீது தீவிர விசாரணைகள் நடைபெறுவதான செய்திகள் ஆண்டு முடிவில் வெளிவந்துள்ளமை புதிய ஆண்டிலும் அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தில் பெரும் சவால்கள் காத்திருப்பதற்கான கட்டியங்களை அறைந்து சொல்லிக் கொள்கின்றன.